ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்திலே ஜீவரட்சணியம் ஊழியத்தின் சார்பாக உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். வேதாகமத்திலே ரோமர் 5வது அதிகாரம் 5வது வசனத்திலே பார்க்கும் பொழுது, நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களிலே ஊற்றப்பட்டிருக்கிறது. பரிசுத்த ஆவியானவருடைய அன்பு நம்முடைய உள்ளத்திலே ஊற்றப்படும் பொழுது நம்முடைய இருதயத்திற்குள்ளாக இருக்கின்ற பொல்லாத காரியங்கள், அதாவது பொல்லாத சிந்தனைகள், தீய காரியங்கள் எல்லாம் நம்மை விட்டு அகன்று போகக்கூடியதாக இருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய சுபாவங்களை அவர் மாற்றக்கூடியவராயிருக்கிறார். இன்றைய சூழ்நிலையிலே அநேகருடைய இருதயங்கள் பொல்லாத சிந்தனைகள், எரிச்சலான காரியங்கள், கோபத்தன்மைகள், சண்டைகள், விபச்சாரத்தின் ஆவிகள், இச்சையின் ஆவிகள், இவையெல்லாம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை கெடுத்து சின்னாபின்னமாக மாற்றிக்கொண்டிருக்கிறது. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த ஆவி நம்முடைய உள்ளத்திலே ஊற்றப்படும் பொழுது இந்த சுபாவங்கள் எல்லாம் மாற்றப்பட்டு, பாவங்கள் கழுவப்பட்டு, சாபங்கள் நீக்கப்பட்டு, இருதயம் சுத்திகரிக்கப்பட்டதாய் மாற்றப்படுகிறது. ஆகவே எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்வதற்கு நாம் வாஞ்சிப்போம். ஆண்டவருடைய சமூகத்திலே இந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்கு வேண்டும் என்று சொல்லி அவருடைய வல்லமைக்காக காத்திருந்து நாம் பிரார்த்தனை செய்து ஜெபித்து அந்த பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளும் பொழுது நம்முடைய வாழ்க்கை மாற்றப்பட்டு மிகவும் மகிழ்ச்சியும், உண்மையான சந்தோஷம், சமாதானத்தையும், மன நிறைவையும் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஆகவே நாம் இப்படியாக பரிசுத்த ஆவியானவரை நாம் பெற்றுக்கொள்ளும்படியாக நம்முடைய வாழ்க்கையிலே வாஞ்சிப்போம். ஆண்டவர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.